யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் குலச்சிறை நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம். அருள் வளமும் பொருள் வளமும் பொங்கி வழியும் பாண்டிய நாட்டிலே மணற்குடி என்ற ஊரில் கார்த்திகை மாதம் மூல நன்னாளில் ஞான இறையார் என்ற குலச்சிறையார் தோன்றினார். சிறு வயதிலேயே சிவநாமத்தில் சிறைப்பட்டார். சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதையே முழுநேர பணியாய் செய்வதிலும் சாதி குலம் பார்க்காது சிவனடியார்களுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதிலும் தன் வாழ்நாட்களை செலவிட்டு வந்தார். சைவ பணியே பேரின்ப பணியாய் செய்து வந்த இவர் பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறன் என்பவரிடம் அமைச்சராய் இருந்தார். மன்னர் திடீரென்று சைவத்திலிருந்து சமணத்திற்கு மாற அது பிடிக்காத குலச்சிறையார் பதவியை விட்டு விலக முடிவு செய்து மகாராணி மங்கையர்க்கரசியாரிடம் கூற, தாங்கள் பதவி விலக வேண்டாம், அவரை மீண்டும் சைவராக மாற்றிவிடலாம், அதற்கு உங்கள் உதவி தேவை என்று கூற அவர் அமைச்சர் பதவியிலேயே இருந்தார். சமணராக மாறிய மன்னன் சமணர்களுக்கு பலவித நன்மை செய்தான். சைவர்களை கண்டு கொள்ளாமல் இருந்தான். திருநீரை வெண்பொடி என்று கேலி பேசினான். ஈசனிடம் இதை பற்றி குலச்சிறையார் வேதனையுடன் கூறினார். சில நாட்களில் மன்னனுக்கு பயங்கரமாய் வயிற்று வலி ஏற்பட்டது. பல மருத்துவர்கள் மருத்துவம் பார்த்தும் வலி போகவில்லை. குறிப்பாக சமண மருத்துவர்கள் என்னென்னவோ வைத்தியம் பார்த்தும் நோய் நீங்கவில்லை. மன்னரை திருத்துவதற்கு இதுதான் தக்க சமயம் என்பதை உணர்ந்த குலச்சிறையார் அரசியிடம் சிவபெருமானின் மனம் கவர்ந்த சிவனடியார் திருஞான சம்பந்தர் சிவபெருமானை தரிசிக்க வருகிறார், அவரை சந்தித்து மன்னரை பற்றி சொன்னால் நல்லதே நடக்கும் என்றார். உடனே அவரை அழைத்து வாருங்கள் என்றாள் அரசி. குலச்சிறையார் சம்பந்தரை அரண்மனைக்கு அழைக்க சமணர்கள் அவரை உள்ளே விடவில்லை. அமைச்சரான குலச்சிறையாருக்கும் சமணர்களுக்கும் பெருத்த வாக்குவாதம் நடந்தது. இறுதியில் இரு பக்கமும் அனல்வாதம் புனல்வாதம் புரிவோம், யார் வெற்றி பெறுவார்களோ அவர்கள் அரசனை சந்திக்கலாம், தோல்வியடைந்தவர்கள் கழுவிலேற்றப்படுவீர்கள், ஒப்புக்கொள்கிறீர்களா என்று குலச்சிறையார் கேட்க இரு பக்கமும் சம்மதித்தனர். அனல்வாதம் புனல்வாதம் நிகழ்ந்தது. திருஞான சம்பந்தரின் வாதங்களுக்கு எதிர்வாதம் செய்ய முடியாமல் தோல்வியடைந்த 8000 சமணர்கள் கழுவேற்றப்பட்டனர். அரண்மனைக்குள் நுழைந்த திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாட மன்னனின் வயிற்று வலி நீங்கியது. மீண்டும் மன்னர் சைவம் திரும்பி சிவபக்தனானார். திருஞான சம்பந்தரின் ஆசி பெற்ற குலச்சிறையார் பல சைவ மடங்களை நிறுவி சிவனுக்கு தொண்டு செய்து ஐப்பசி மாதம் பரணி நாளில் ஈசன் அழைக்க கைலாயம் சென்றார். திருச்சிற்றம்பலம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.